இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 31 அதனுடைய 24வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள். ஒரு காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து செபித்து கொண்டிருக்கலாம். காத்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பதில், நீ திடமனதாயிருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எந்த பதற்றமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம், எந்த கலக்கமும் வேண்டாம், எந்த வருத்தமும் வேண்டாம், எந்த துக்கமும் வேண்டாம். திடமனதா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, காத்திருந்து காத்திருந்து நான் சோர்ந்து போய்விட்டேன். என்னுடைய காத்திருப்புக்கு இன்னும் பதில் வரவில்லை. ஏன் என்னுடைய காத்திருப்பிலே தாமதமாகி கொண்டிருக்கிறது? நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, தலைகவிழ்ந்து போய்விடுவேனோ, அவமானப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறீங்களா? கர்த்தர் சொல்றார், பயப்படாதீங்க, நீங்க பதற்றப்படாதீங்க, நீங்க திடமனதா இருங்க. காத்திருந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எதற்காக காத்திருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்துல அழுது ஜெபித்து அவரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். உடைய கலக்கத்தை மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய பயத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய அங்கலாய்ப்பை அறிகிற தேவன், உன்னுடைய பதற்றங்களை அறிகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உன்னுடைய காத்திருப்புக்கு பலனை கர்த்தர் தரப்போகிறார். திடமனதா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்துங்க. நிச்சயமாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார், நிச்சயமாய் எனக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமாய் எனக்கு ஒரு வேலை தருவார், நிச்சயமாய் நான் ஜெபிக்கிற காரியத்துல எனக்கு பதில் தருவார், நான் வேண்டிக் கொண்டதை தேவன் எனக்கு நிறைவேற்றுவார், நான் எதிர்பார்த்ததை கர்த்தர் எனக்கு தருவார், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார், எனக்கு உயர்வை தருவார், என்னுடைய காரியத்திலே எனக்கு ஜெயம் தருவார் என்று ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். திடமனதா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க. நீங்க காத்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, திடமனதாயிரு ஆண்டவரே என்று சொன்ன ஆண்டவர், உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, பல வருடங்களாய், பல நாட்களாய், பல மாதங்களாய் காத்திருக்கலாம்ப்பா, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தினை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.